மேடம் டிரான்ஸ்பிளான்ட்னா மேஜர் சர்ஜரி எனக்கு பயமாக இருக்குது. நான் தான் ஆக்சிஜனில் இருக்கிறேன், 2 லிட்டரில் என்னால் நடக்க முடியுது, ஓரளவு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டு, எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் வேண்டாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் மோசமானால் நான் டிரான்ஸ்பிளான்ட் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனுங்கிறது அதுலேயும் பக்க விளைவுகள் நிறையா இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டை எல்லா பேஷண்ட்டும் என்னங்கிறாங்க, மேடம் என்னை லிஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு ஆர்கன் வந்து 1 மாதத்தில் வேணும், ஏன்னா முடியாமல் இருக்காங்க, ஆர்கன் 1 மாதத்தில் வேணும், இந்த மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸில் டிரான்ஸ்டாலில் பதிவு செய்யப்படும் அனைவரும் நோட்டோ நேஷனல் ஆர்கனைசேஷன்லையும் ரெஜிஸ்டர் ஆக வேண்டும் என்று ஒரு ரூல் இருக்குது. ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒய்ஃபுக்கும் சிஓபிடி வரலாம். இன்னும் எங்கர் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சின்னு சொல்லி சம் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னாலையும் சிஓபிடி வரலாம். பட் காமன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுவதற்கு நுரையீரல் மட்டும் இருந்தால் பத்தாது, நுரையீரல் உடன் Today we are going to discuss about end-stage lung disease and the role of lung transplant in advanced lung failure. Welcome Dr. Sundar sir. Thank you. Good morning, Dr. Selvi. Good morning sir. Lung transplant has come of age in India. இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் வர வர நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை அதிகமாக செய்யப்படுகிறது. ஸோ இதெல்லாம் எந்த நோய்களுக்கு, அதாவது நுரையீரல் நோய் தான் எல்லாருக்கும் தெரியும், எந்த கண்டிஷனில் இதை நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அனுப்புவீங்க? ஸோ ஜென்ரலாக ஆல்வேஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த எந்த டிசீஸ் நுரையீரல் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃபஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட் சாய்ஸ். ஸோ ஆல்வேஸ் எனி பேஷண்ட்ஸ் வித் லங் டிசீஸ் தட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், ஆப்டிமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ரொக்ரெஸ் ஆகுது, கிளினிக்கலாக பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் ஒர்சன் ஆகுது, அண்ட் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயும் ஒர்சனிங் இருக்குது, பேஸ்ட் ஆன் ரேடியாலஜிலையும் ஒர்சனிங் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவோம் பேஷண்ட்டை. குவைட் ரைட். இந்த நீங்கள் சொன்ன மாதிரியே இறுதி கட்ட நிலை அடைந்த பின் லங் டிரான்ஸ்பிளான்ட் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. இது ஆஸ் அ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் நாங்கள் எங்களுக்கு வர பேஷண்ட்டெல்லாம் சொல்கிறது என்னன்னா, டிரான்ஸ்பிளான்ட் செய்வதற்கு இறுதி கட்டை உறுதி ஏன் செய்கிறோன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அந்த ரிஜெக்ஷன், ஒவ்வாமைன்னு தமிழில் சொல்லுவாங்க, அந்த ரிஜெக்ஷனை தவிர்க்கிறதுக்கு மருந்து தரும். அதனால் எல்லோரும் பலவீனமாகி இன்ஃபெக்ஷனும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனுங்கிறது அதுலேயும் பக்க விளைவுகள் நிறையா இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டை தவிர வேற ஏதாவது ஒரு வைத்திய வழி இருந்தால் அதைத்தான் மேற்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேஷண்ட் இறுதிக்கட்ட நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு பல்மனாலஜிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பேஷண்ட்டை. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள எவாலுவேட் லங் டிரான்ஸ்பிளான்ட்காக எவாலுவேஷனுக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் எவாலுவேட் பண்ணுவீங்க? அப்படின்னா என்ன லங் டிரான்ஸ்பிளான்ட் எவாலுவேஷன் என்ன சார்? சுருக்கமாக சொல்ல போனால் இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட் இவாலுவேஷன் என்பது 3 கேள்விகளுக்கு நான் எங்களையே கேட்டுக்கொள்வோம். அந்த 3 கேள்விகளுக்கும் ஆம் என்ற பதில் வந்தால் இந்த பேஷண்ட்டுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்குமாறு செய்யும் சிகிச்சைகள், செய்யும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் இவாலுவேஷன். முதல் கேள்வி, டாக்டர் செல்வி அணிச்ச இந்த பேஷண்ட் நுரையீரல் ரீதியாக இறுதி கட்ட நிலை அடைந்து விட்டாரா இல்லையா? Has the patient reached end stage lung disease? In other words, have all the treatments been tried and found not to be useful and there is no other option left for the patient? இதுதான் end stage disease. அப்படி ஒரு கால் அந்த பேஷண்ட் end stage disease இல்லை என்றால் நான் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமலேயே சிகிச்சை செய்யும் வழி இருந்தால் அதைத்தான் மேற்கொள்ள வேண்டும். இது நம்பர் 1. ஸோ எண்ட் ஸ்டேஜ் டிசீஸுங்கிறது நீங்கள் உங்களோட பல்மனாலஜியில் பார்த்து பல வருஷமாக வைத்தியம் பார்த்துட்ருப்பீங்க, நெபுலைசர் கொடுத்துருப்பீங்க, மாத்திரைகள் கொடுத்துருப்பீங்க, ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, சிடி ஸ்கேன் வழியாக செக் பண்ணிகிட்டு இருக்கப்ப, சீரியல் சிடி ஸ்கேன் பண்ணுறப்ப நோய்கள்
ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் பழுதடைஞ்சு போய்கொண்டே இருக்கிறது. அப்புறம் நீங்கள் சாதாரணமாக உட்காந்தாலே அவங்களுக்கு மூச்சு கஷ்டமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனும் தரீங்க. அப்புறம் ஒரு கட்ட நிலையில் 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, ஆக்சிஜனும் தேவைப்படுது, ஸ்கேனும் மோசமாக இருக்குது, நடக்கவும் முடியல, எந்த மருந்தும் வேலை செய்யலைங்கிற நிலை தான் இறுதிக்கட்ட நிலை. இது வந்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே எங்களோட 2வது கேள்வி, சரி ஒப்புக்கொள்கிறோம், நுரையீரல் இறுதிக்கட்ட நிலை அடைந்து விட்டாச்சு, இதுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் செய்யலாம் என்றால் மற்ற உறுப்புகளின் நிலை என்ன, மற்ற உறுப்புகள் சீராக வேலை செய்கிறதா, ஆர் தி அதர் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனிங் வெல் இனஃப் டு டாலரேட் அ மேஜர் ஆப்ரேஷன் லைக் டிரான்ஸ்பிளான்ட். அதுக்காக தலையிலிருந்து கால் வரை எல்லா உறுப்புகளின் நிபுணர்களையும் எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டு செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாலஜி செக் பண்ணுவாங்க, லிவருக்கு மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, இல்லைன்னா ஹெப்படாலஜி, நெஃப்ராலஜி, எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க உறுப்பு சரின்னு சொன்ன உடனே ஒரு கன்சென்சஸ், ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருக்கும். அந்த டீமில் எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குங்கிறப்போ என்னோட 2வது கேள்வி பதிலளிக்கப்படுகிறது. அதாவது 2வது கேள்வியும் ஆம், இந்த நபருக்கு டாக்டர் செல்வி அளிச்ச இந்த பேஷண்ட் ஒன்று இறுதிக்கட்ட நிலை அடைந்து விட்டார் நுரையீரல் சம்பந்தமாக, 2வது மற்ற உறுப்புகள் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்ததில் சீராக இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம்னு நினைத்தாலும் முக்கியமாக 3வது கேள்வி இருக்கு. அந்த 3வது கேள்வி என்ன என்றால், ஆர் தேர் எனி மெடிக்கல் கண்டிஷன் இன் த பேஷண்ட் which will stop us from a transplant. இந்த பேஷண்ட்டுக்கு, இந்த நோயாளிக்கு உடம்பில் வேற ஏதேனும் நோய்கள் இருக்கிறதா, அப்படி அது இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியாத நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது சில நோய்கள், முக்கியமாக புற்றுநோய் இருந்தால் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் செய்வதில்லை. ஸோ நாங்கள் ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மற்ற டெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால் மருத்துவ ரீதியாக உறுதி சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நுரையீரல் இல்லை, கேன்சர் இல்லை என்று தெரிந்தவுன் we will take him for transplant. So that is the assessment for transplant. சார், இப்போ எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே, மேடம் டிரான்ஸ்பிளான்ட்னா மேஜர் சர்ஜரி, எனக்கு பயமாக இருக்குது, நான் தான் ஆக்சிஜனில் இருக்கிறேன், 2 லிட்டரில் என்னால் நடக்க முடியுது, ஓரளவு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டு, எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் வேண்டாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் மோசமானால் நான் டிரான்ஸ்பிளான்ட் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக சார்? இல்லை, மிகவும் தப்பான ஒரு கருத்து. அதுக்கு ஏன் நான் பதில் சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு நம்ம நுரையீரலை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கும். இப்போது நம்ம ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம் இங்கிலீஷில். ரெஸ்பிரேஷனுக்கு எந்த உறுப்பு ரெஸ்பான்சிபிள்னு கேட்டால் 90% ஆஃப் த பீப்புள் வில் சே லங்ஸ். தே ஆர் கரெக்ட், பட் தே ஆர் பார்ட்லி கரெக்ட். ஏன்னா நம்ம மூச்சு விடுவதற்கு நுரையீரல் மட்டும் இருந்தால் பத்தாது, நுரையீரலுடன் ஆரோக்கியமாக பலமாக செயல்படும் தசைகள் தேவை. ஸோ we need muscles which will move air from the atmosphere into the lung and then blow carbon dioxide from the lung outside. ஸோ இவங்க கண்டிஷன் நல்லா இருக்குது, ஆக்சிஜனில் இருக்காங்கன்னா கூட நடக்க முடியாததுனால உட்காந்தே இருந்ததுனால அவங்களோட தசைகள் எல்லாம் பலவீனமாகி உலகத்திலே பெஸ்ட்டு லங்கு பொருத்தினாலும் அவங்களால மூச்சு எடுத்து விட முடியாது. அந்த சமயத்தில் அவங்களுக்காக நாங்கள் கருவி மூலம் மூச்சு எடுத்து விடுவோம், அதை தான் வென்டிலேட்டர்னு சொல்வோம். அப்படி இருக்கிறப்போ அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஆக the next நீங்கள் சொல்கிற மாதிரியே the timing of transplant is important. இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க, நம்ம எவாலுவேட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் லிஸ்டிங்னா என்ன, எங்கெல்லாம் லிஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ அந்த லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆர்கன் எப்போ கிடைக்கும்? எல்லா பேஷண்ட்டும் என்னங்கிறாங்க, மேடம் என்னை லிஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு ஆர்கன் 1 மாதத்தில் வேணும், ஏன்னா முடியாமல் இருக்காங்க, ஆர்கன் 1 மாதத்தில் வேணும், இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாருக்கிட்ட இருந்து ஆர்கன் எடுப்பீங்க? என்ன மாதிரியான ஆர்கனை எடுப்பீங்க? மிகவும் பொருத்தமான கேள்வி இது நிறைய பேருக்கு வரும் சந்தேகங்கள் தான். லிஸ்ட்டுங்கிறது நாங்கள் எல்லோரும் செக் பண்ணி பார்த்தோம். ஒன்று, நம்ம தமிழ்நாட்டில் டிரான்ஸ்டான்னு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது. எல்லா உறுப்புகளுக்கும்
டிரான்ஸ்பிளான்ட் செய்யும் அத்தாரிட்டி, டிரான்ஸ்டான் இஸ் த டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸில் டிரான்ஸ்டாலில் பதிவு செய்யப்படும் அனைவரும் நோட்டோ நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லையும் ரெஜிஸ்டர் ஆக வேண்டும் என்று ஒரு ரூல் இருக்குது. ஸோ வி வில் ரெஜிஸ்டர் போத் த பேஷண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. நவ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறப்போ மூளைச்சாவு அடையும் நபர்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிரான்ஸ்டானுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. இல்லைன்னா நேஷ்னல் லெவலில் இந்தியாவில் இருக்க வெவ்வேறு ஹாஸ்பிட்டலும் தே வில் கான்டாக்ட் நாட்டோ. அப்படி இருக்கிறப்போ மூளைச்சாவு உறுதி செய்யப்பட வேண்டும். அது அந்தந்த ஹாஸ்பிட்டலும் டிரான்ஸ்டானும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உறுதி செய்யப்பட்டாச்சுன்னு. ரெண்டாவது, அந்த நபரின் குடும்பத்தினார் ஒப்புக்கொள்ள வேண்டும். எங்கள் குடும்பத்தினார் பரிதாபமாக மூளைச்சாவு அடைந்து விட்டார், இந்த தருணத்தில் நாங்கள் எங்களோட சொந்தக்காரரின் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு தான் டிரான்ஸ்டான் அலர்ட் கொடுக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும். இது ஒரு ஆப் இருக்குது, விடியல் ஆப்னு இருக்குது. அது நம்ம இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், நம் நாட்டிலே தலைச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு வருகிறது. டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ப்ராசஸஸ் பை டிரான்ஸ்பிளான்ட்டை மற்ற ஸ்டேட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு எங்களுக்கு அலர்ட் வரும். பட் இதில் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னவென்றால், இப்போ நம்ம சாதாரணமாக நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கிட்னி சிறுநீரகம் பழுது செய்து டயாலிசிஸில் இருக்காங்க, லிவர் மோசமாகிடுது, இதயம் மோசமாகிடுதுன்னு. இது எல்லாத்த விட லங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ மூளைச்சாவு எப்படி ஏற்படுதுன்னா, பெரும்பாலுமா சாலை விபத்தில் வர பிரச்சனைகள்னால தான் ஒரு பேஷண்ட்டு பிரெயின் டெட் ஆகுறாங்க. இஃப் there is a head-on collision between a car or a bus, the patient sustains a head injury and he is taken to the hospital. அந்த பேஷண்ட்டுக்கு முழு வைத்தியம் பண்ணி எல்லா வைத்தியமும் பயனில்லாமல் போய் மூளைச்சாவு செஞ்ச பிறகு, அதாவது மூளைச்சாவு என்றால் இந்த பேஷண்ட் குணமாகும் வாய்ப்பு இல்லை, உறுதியாக இல்லை. ஒரு சின்ன அளவு கூட சந்தேகம் இருந்தால் இந்த பேஷண்ட் குணமாக வாய்ப்பு இருக்குன்னா அவங்க டோனர் ஆக மாட்டாங்க. அது ரொம்ப கிளியராக நம்ம முடிவு பண்ணுது. அதனால தான் ஒரு டீமில் 2 டீம் பிரெயின் டெத்தை டிக்ளேர் பண்ணணும் வித் அன் இன்டர்வல் ஆஃப் 6 to 12 hours in between two unconnected brain death teams. இப்போது நம்ம பேஷண்ட், நீங்கள் அனுப்பிச்ச பேஷண்ட்டு நுரையீரல் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நுரையீரல் பொருத்தணும்னா அது நல்ல நுரையீரலை தான் பொருத்தணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த டோனரின் நுரையீரலை செக் பண்ணுவோம். எப்படி நம்ம ரெசிபியண்ட்டுக்கு அசஸ்மெண்ட்லாம் பண்ணது. இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம ரெசிபியண்ட் நீங்கள் அனுப்பும் பேஷண்ட்டை அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் காலம் நிறையா இருக்குது. டோனருக்கு அப்படி இல்லை. டோனர் ஆப்ரேஷனில் அதில் அது ஒரு பரிதாபமான நிலையில் அந்த குடும்பத்தினார் கொஞ்சம் சீக்கிரமாக டெஸ்ட் எல்லாம் பண்ணி சீக்கிரம் உறுப்புகளை எடுத்துட்டு எங்களுக்கு நீங்கள் எங்களோட பேஷண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் ரைட்ஸ், funeral rights பண்ண உதவும்னு, which is a very valid thing and we have to respect them. So we have constraints of time. அந்த சிறு நேரத்துக்குள் நாங்கள் இந்த லங்கு நல்லதா இல்லையான்னு பார்க்குறது. முதலில் பார்ப்பது பிளட் குரூப் மேட்ச் ஆகணும். ரெண்டாவது, அதே பிளட் குரூப்பாக இல்லைன்னா கூட மேட்ச் ஆகும் பிளட் குரூப். இப்போ ஏக்கு ஏவும் கொடுப்போம், ஓ குரூப்பும் கொடுப்போம். ரெண்டாவது சைஸ் மேட்ச். ரொம்ப உயரமான ஒரு நபருடைய நுரையீரல் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் அனுப்புகிற பேஷண்ட் குள்ளமாக இருந்தாங்கன்னா அந்த பெரிய நுரையீரல் இவங்களோட நெஞ்சுக்குள்ளே புகுத்த முடியாது. ஸோ சைஸ் மேட்ச் சரியாக பார்க்கணும். சைஸ் மேட்ச்னா எப்படி பார்ப்பீங்க சார்? என்ன மாதிரி வச்சு நீங்கள் சைஸ் மேட்ச் பார்ப்பீங்க? கரெக்டாக பேஷண்ட் ஹைட்டும் ரெசிபியன்ட் ஒரே மாதிரி இருக்கணுமா? எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்குவீங்க டிஃப்ரென்ஸு? பேஷண்ட்டின் உயரத்தை வச்சு பார்ப்போம். இந்த டோனர் படுத்து தான் இருப்பார், ஏன்னா அவர் ஐசியூவில் இருக்கார். ஸோ பாதத்திலேருந்து தலை வரைக்கும் அளந்து அவங்க ஹைட்டை பார்த்துட்டு அவங்க பாலினத்தை பார்ப்போம், மேலா ஃபீமேலான்னு. நமக்கு ஒரு கிராஃப் இருக்குது. ஒரு மேல் 165 சென்டிமீட்டர் இருந்தால் அவரோட
டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அவங்களோட லங்கோட ஃபுல் வால்யூம் என்னான்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது, பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் ஒப்பிடுவோம். இப்போ நீங்கள் கொடுத்த பேஷண்ட் ஒரு ஃபீமேலாக இருந்து 5 அடி மட்டும் இருந்து, டோனர் வந்து ஒரு மேல் பேஷண்ட்டாக இருந்து 6 அடி 2 அங்குலம் இருந்தார்னா நம்ம இப்பயே சொல்லிடலாம் மேட்ச் ஆகாதுன்னு. இருந்தாலும் அந்த பட்டியலில் பார்த்து இவங்களோட டோட்டல் லங் கெப்பாசிட்டி என்ன, இவங்களது என்னன்னு பார்த்துட்டு பிட்வீன் 80% to 120% ரேஷியோ, அதாவது இந்த டோட்டல் லங் கெப்பாசிட்டி ஆஃப் த டோனர் டிவைடட் பை த டோட்டல் லங் கெப்பாசிட்டி ஆஃப் த ரெசிபியன்ட் பார்த்துட்டு அது வந்து 0.8 to 1.2 இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். இப்போது லங் கெப்பாசிட்டிங்கிறது நுரையீரல் நோய்க்கு நோய் மாறுமா? ஆமாம், டெஃபினட்டாக நோய்க்கு நோய் மாறும். ஏன்னா வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் ஐஎல்டின்னு எடுத்துட்டிங்கன்னா லங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அது ஏன்னா ஸ்கார்டு லங் நல்லா சுருங்கிடுது இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு லங் கெப்பாசிட்டி ஓவராலாக கம்மியாக இருக்கும். அதே வந்து சிஓபிடிங்கிறது நல்ல லங் வந்து பெருசாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து லங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போதே பேஸ்ட் ஆன் டிசீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐ திங்க் டோட்டல் லங் கெப்பாசிட்டி வி கேன் அசஸ். ஸோ என்னோட பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ஐஎல்டியாக இருந்தால் நான் 0.8 கிட்ட நான் ட்ரை பண்ணுவேன். அதே இது என்னோட பேஷண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சிஓபிடியாக இருந்ததுன்னாக்கா அது வந்து நாங்கள் 1.2 சூஸ் பண்ண பார்ப்போம். ஸோ சிஓபிடின்னு பேசுகிறதுனால நீங்கள் சிஓபிடி ஏன் வருது, வாட் இஸ் த காமன் காஸ் ஃபார் சிஓபிடி? காமன் காஸ் ஃபார் சிஓபிடின்னு எடுத்துட்டிங்கன்னா மெயின்லி ஸ்மோக்கிங் தான். இந்தியன் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அலாங் வித் அதர் பொல்யூஷன் எக்ஸ்போஷர், கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் டு ஒரு கோலோ, கண்டினியூஸ் பொல்யூஷன் அலாங் வித் ஒரு பேசிவ் ஸ்மோக்கிங். ஒரு ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒய்ஃபுக்கும் சிஓபிடி வரலாம். இன்னும் யங்கர் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி, ஸோ சம் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னாலையும் சிஓபிடி வரலாம். பட் காமன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் தி காமன் காஸ். ஸோ திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது மிகவும் முக்கியமானது. அதை தவிர ஐஎல்டி வரத்துக்கு எந்த காரணங்கள் இருக்கும்? ஸோ ஐஎல்டியில் நிறைய டைப் ஆஃப் ஐஎல்டி இருக்குது. அதில் வந்து நம்ம இந்தியன் செட்டிங்கில் காமன் ஐஎல்டின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் தான் காமன் ஐஎல்டி, மெயின்லி ஃபார் பிகாஸ் ஆஃப் பிஜிஎன் எக்ஸ்போஷர். நாட் ஓன்லி பிஜிஎன் எக்ஸ்போஷர், லாட் ஆஃப் அதர் எக்ஸ்போஷர்ஸ் ஆல்சோ கேன் காஸ் ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ். அந்த ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் ஐஎல்டி டியூ டு ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ்னால வர்ற டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா they will respond very well to medical management in the initial period. They will be on steroids for long term. They will come to transplant after 10 to 15 years of ILD la varuvanga. Another entity is called the Idiopathic Pulmonary Fibrosis சொல்லுவோம். அதில் வந்து டிசீஸ் ப்ரோக்ரஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸ்லேயே வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஐஎல்டியிலிருந்து தே வில் எண்ட் அப் வித் த எண்ட் ஸ்டேஜ் ஐஎல்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஐஎல்டி பேஷண்ட்லேயே ஒரு ஐபிஎஃப்னு ப்ரூவ் பண்ணோம்னா ஜென்ரலி வி யூஸ் டு சென்ட் த பேஷண்ட் டு த டிரான்ஸ்பிளான்ட் இன் ஏர்லி பீரியட் கம்பேர்ட் டு ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ். அண்ட் அதர் காமன் ஐஎல்டி பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அசோசியேட்டட் ஐஎல்டி, அதாவது முடக்குவாத நோய் இருக்கிறவங்களுக்கு அரௌண்ட் 30 to 40% ஆஃப் த முடக்குவாதம் பீப்புளுக்கு வந்து லங் அஃபெக்ட் ஆகலாம். அதில் அரௌண்ட் 20% ஆஃப் த பீப்புளுக்கு ஐஎல்டியே வரலாம். ஸோ அந்த ஐஎல்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் பீரியடில் ஒரு இம்யூனோ மாடுலேட்டருக்கு மெடிக்கேஷன்ஸ்க்கு நல்லா ரெஸ்பாண்ட் ஆவாங்க. பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க டிசீஸும் ப்ரோக்ரஸ் ஆகும், அவங்களும் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த பீப்புளையும் க்ளோஸ் ஃபாலோஅப்பில் இருப்போம். இஃப் தே ரீச்சஸ் எண்ட் ஸ்டேஜ் வி யூஸ் டு சென்ட் தம் ஃபார் தி டிரான்ஸ்பிளான்ட். அண்ட் அதர் காமன் காசஸ் வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் எல்லாமே அதர் காமன் காசஸ் ஃபார் தி லங் டிரான்ஸ்பிளான்ட். வி யூஸ் டு ரெஃபர் த பேஷண்ட் ஃபார் த லங் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ நீங்கள் மிகவும் சரியாக சொன்னீங்க. இந்த மாதிரி இந்த பிஜன், இந்த புறாக்கள்னால வரும் வாய்ப்புகள், இது பெரிய பெரிய நகரங்களில் டால்ரைஸ் பில்டிங்கில் நிறையா வரத்துக்கு ஒரு உபத்திரமாக இருக்குது. அதே சமயத்தில் ஏசினாலையும் சம்பந்தம் இருக்குங்களா? எஸ், ஏசினால் வர்ற உங்களுக்கு வந்து அங்கே பிஜியன்ஸ் இருக்கிறதுனால, அது நம்ம ஹியூமிடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹியூமிடிஃபயர்ஸ்லாம் இது எல்லாமே இட் கேன் காஸ்ட் ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ். ஆமாம், ஆனால் அது வந்து நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஏசி சம்பந்தத்தை, ஏசியில் இருக்கிற அந்த இதுக்கும் ஐஎல்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருந்தாங்க.